ياسين والقرآن الحكيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. அன்புக்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமைய சகோதரர்களே, அல்லாஹுடைய அளப்பெரும் கருணையினால் நாள்தோறும் ஒரு நபிமொழி அறிந்து வருகின்றோம். அந்த அடிப்படையிலே இன்றைய நபிமொழி என்னவென்றால், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், புகாரி ஷரீஃபினுடைய 6465வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. ஸ்ரீல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அய்யுல் அமாலி அஹப்பு இலல்லாஹ் அஸ்ஸ வ ஜல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை கேட்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய தூதரே, அமல்களிலே அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் இது என்பதாக கேட்கப்பட்டது. அமல்களிலே அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் எது என்பதாக கேட்கப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அது வமுஹு வ இன் கல்ல, அது குறைவாக இருந்தாலும் அதை நிரந்தரமாக செய்வது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்கப்பட்டது? அமல்களிலேயே அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல் இது. நாம் அமல் செய்வதனுடைய நோக்கமே அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதுதான். அதுக்காக அமல் செய்யறோம். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடிய அந்த உயர்ந்த அமல் எது என்பதாக கேட்கப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அமலை செய்யுங்க, அந்த அமலை செய்யுங்கள் என்பதாக சொல்லவில்லை. எல்லா அமலும் அல்லாஹ்வுடைய அன்பை பெற்று தரும். ஆனால் ஒரு நிபந்தனை என்னவென்றால், அந்த அமலை நிரந்தரமாக செய்ய வேண்டும். அது ஃபர்த் இருந்தாலும் சரி, நஃபிலாக இருந்தாலும் சரி, சுன்னத்தாக இருந்தாலும் அதை நிரந்தரமாக செய்வது அல்லாஹ்வுடைய அன்பை பெற்று தரும். பொதுவாகவே மனித வாழ்க்கையிலே யார் எந்த துறையிலே ஈடுபட்டாலும் அதிலே அவர்கள் தொடர்ந்து தொய்வின்றி பாடுபடுகிற நேரத்திலே தான் அவர்கள் இலக்கை அடைய முடிகிறது, உயர்வை அடைய முடிகிறது. ஒருத்தவங்க ஒரு காரியத்தை செய்யறாங்க, நடுவில் கொஞ்சம் பிரேக் விட்டாங்க, அப்புறமா செய்யறாங்க அப்படின்னா அந்த காரியத்தை அவங்களால வெற்றிகரமாக செய்ய முடியாது. ஒரு கல்வியிலே முதல் நிலையிலே வரக்கூடிய மாணவர் என்ன பேட்டி கொடுப்பாங்க? நாங்கள் தினந்தோறும் கடுமையாக உழைத்தோம்னாக சொல்லுவார். கஷ்டங்களை வர என்ன சொல்லுவான்? நான் கடுமையாக தினந்தோறும் உழைத்தோம் என்பதாக. அப்ப தினந்தோறும் கடினமாக உழைக்கின்ற மாணவன் கல்வியிலே உயர்நிலைக்கு வருகின்றார். அது மாதிரி பொருளாதாரத்திலே தினந்தோறும் கடினமாக உழைக்கின்ற மக்கள் தான் உயர்நிலைக்கு வருகிறார்கள். அவர் 4 நாளைக்கு வேலைக்கு போவாரு, அவர் 4 நாளைக்கு படுத்துக்கிடுவாரு, அப்புறம் 4 நாளைக்கு வேலைக்கு போவாரு. அப்படி இருந்தால் அவர் வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு வருவாரா? வரமாட்டார். சில பேர் அப்படி இருப்பான், அவனும் முன்னேற மாட்டான், அவன் போய் சேர்ற இடமும் உருப்படாது. பல இடங்கள்ல என்ன செய்வாங்க, தொழில் வைத்திருக்கக்கூடியவங்க சொல்லுவாங்க, இவங்களை நம்பி இந்த கடையை ஆரம்பிச்சு எப்ப வருவா எப்ப லீவ் போடுவானே தெரிய மாட்டாங்க என்பதாக சொல்வார். அப்ப இந்த உலகத்திலே பொருளாதாரத்திலே தொடர்ந்து பாடுபடக்கூடியவர்கள் தான் உயர்நிலைக்கு வருகிறார்கள். ஒரு தடவை ஒரு உலகத்தினுடைய பெரும் கோடீஸ்வரர் ஒரு இடத்திலே கேட்கப்பட்டது. அவர் விமானத்திலே பயணம் செய்கிறார். அவர்கிட்ட கேட்டாங்க, பில்கேட்ஸ் இருப்பதாக நினைக்கின்றேன், வேற ஆளாக ஞாபகம் இல்லை. அவர் ஒருத்தர் பக்கத்துல ஒருத்தர் கேட்டார், நீங்க பில்கேட்ஸ் தானே? ஆமா. எங்க போறீங்க? காவல் சுத்தி பார்க்க போறீங்களான்னு கேட்கிறார். இல்லப்பா, வியாபார விஷயமா போறேன். அப்ப அவர் கேட்டாரு, ஏங்க உலகத்துடைய முதல் கோடீஸ்வரே நீங்க தான், ஏங்க நீங்க அலைகிறீங்க? நீங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து சாப்பிடறாங்க என்பதாக. அவர் கேட்டாரு, சரிப்பா, இப்ப பிளைட் எவ்வளவு தூரத்துல எவ்வளவு உயரத்துல பறக்க முடியுமோ அந்த அளவுக்கு பறந்துகிட்டு, எவ்வளவு உயரம் எவ்வளவு தூரத்துல எவ்வளவு வேகமா போறவோ போய்கிட்டு. இப்ப பிளைட் தான் உயர்நிலைக்கு வந்துருச்சு அப்படின்னு நம்ம பிளைட்டை ஆஃப் பண்ணிட்டா, இன்ஜின் ஆஃப் பண்ணிட்டா என்ன நடக்குமா கேட்டார்.
அங்க வந்து நான் என்னதை இப்படி சொல்றீங்க, எல்லாம் கீழே வந்து செத்து போயிடுவாங்கன்பா. அதே மாதிரி தான் ஒரு வழி எப்போ முதல் நிலையில இருக்கிறான் என்றால் அவன் உழைக்கிற காரணத்தினால் தான் முதல்நிலையில இருக்கின்றான். அவன் எப்போது உழைப்பை விட்டு விட்டாலும் அவன் கீழ்நிலைக்கு வருகின்றான். எதுவாக இருந்தாலும் தொடர்ந்து உழைக்கிற நேரத்தில் தான் முன்னேற்றத்துக்கு வர முடிகிறது. இப்ப நான் உங்களுக்கு பயான் செய்யறேன் அப்படின்னு கேட்டா அதுக்கு நான் முதல்ல ப்ரிப்பேர் பண்ணா மட்டும் தான் பேச முடியும். இல்லைன்னா இடத்தை பேச முடியும், ஏதோ வாயில வர அடிச்சு விட்டு போக முடியும். அப்போ இந்த உலகத்திலே யார் தொடர்ந்து உழைக்கின்றார்களோ அவர்கள் தான் கல்வியிலேயும் பொருளாதாரத்திலேயும் உயர்நிலைக்கு வருகிறார்கள். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டும் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய இலக்கு. அப்படிப்பட்ட குறிக்கோளை அடையணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எந்த வணக்கமாக இருந்தாலும் அதை தொடர்ந்து செய்ய வேண்டும். அதைத்தான் பெருமானார் சொல்லுவாங்க. எந்த அமல் இருந்ததாக பெருமானார் குறிப்பிடவில்லை. அவங்க என்ன சொல்றாங்க, அதுவமுகா சொல்லுவாங்க, அதுவமுகாவை கல். ஒரு ஹதீஸ்ல அதுவும் முகா என்பதாக வருகிறது, ஒரு ஹதீஸ்ல அதுவும் முகு என்பதாக வருகிறது. அப்ப என்னன்னா குறைவாக இருந்தாலும் அந்த அமல்களை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதாக இந்த பெருமானார் சொன்னாங்க. நம்முடைய முன்னோர்கள் ஃபர்துடைய விஷயத்திலே அந்த ஃபர்தை எப்படி செய்ய வேண்டும் என்பதாக மார்க்கம் கூறியிருக்கின்றதோ அதிலே அவர்கள் தொடர்ந்து இருந்தார்கள். இன்னைக்கு நம்முடைய உம்மத்திடத்திலே ஏன் நம்மிடத்திலே கூட ஒரு இல்லாத விஷயம் என்ன அப்படின்னா அந்த ஃபர்லை செய்கிறோம், ஆனா அந்த ஃபர்லை கூட நாம் விடுகின்றோம் அல்லது குறைந்தபட்சம் அது கலாபாகம் கூட ஆக்குகின்றோம். நம்முடைய முன்னோர்கள் அந்த ஃபர்தான வணக்கத்தை செய்தார்கள். இப்படி செய்ய வேண்டுமோ அல்லாஹ் ரசூல் எப்படி சொன்னாரோ அப்படி செய்தார்கள். அதிலேதான் அதன் காரணமாகத்தான் ஒரு விலாயத் என்று அல்லாஹ்வுடைய அன்பை பெற்ற வழியாக நேசராக ஆனார். வரலாற்று செய்து வரும் தின்னூனை முஸ்ரி என்று சொல்ல பெரிய இறை வணக்கசாலி இருந்தாங்க, பெரிய ஆபி வணக்கசாலி இறைநேசர் இருந்தாங்க. அவரிடத்துல ஒருத்தர் வந்து 10 ஆண்டுகள் என்ன செஞ்சாரு படி இருக்கார், 10 ஆண்டுகள் அவங்களோட இருக்கார். அந்த காலத்திலே செய்வாங்கன்னா அந்த இறை ஞானத்தை தேடி என்ன செய்வாங்க, அவங்களுடைய ஹால்காவிலே வந்து தங்கிடுவாங்க. அவங்களுடைய பணி செஞ்சுக்கிட்டு அவங்களோட வந்து என்ன உபதேசங்களை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு இருக்காது அந்த மாதிரி. அது மாதிரி 10 வருஷங்கள் ஒருத்தர் வெளியூர்ல இருந்து வர்றாரு. வர சொன்னாரு, நான் உங்க இடத்துல வந்து என்ன செய்ய உங்களோட இருந்து நான் இந்த தர்பியத் செய்வதற்காக வெளி வந்திருக்கேன், பயிற்சிக்காக நான் வந்திருக்கேன். அந்த காலத்துல செய்வாங்க, இத்தனை எவ்வளவு வருஷம் வேணாலும் இருக்க அங்கேயே சாப்பிட்டு தொழுதுகிட்டு ஓதிக்கிட்டு இபாதத் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட அந்த இயல்பை தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. 10 வருஷம் முடிஞ்சு அவர் சொன்னாரு, நான் என் ஊருக்கு போகலான்னு நினைக்கிறேன். சரி, நல்லபடியா போயிட்டு வாங்க, ஏன் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாமே என்பதாக தின்னூனை மிஸ்ரி கேட்கிறார். அவர் சொன்னாரு, நான் 10 வருஷம் இருந்து கூட எந்த அற்புதத்தையும் பார்க்கிறேன். நான் கேள்விப்பட்ட நீங்க ஒரு பெரிய இறை நேசரமாக நான் கேள்விப்பட்டு நான் வந்தேன். அதனால வந்து பார்த்தா 10 வருஷம் நானும் உட்கார்ந்துட்டு கூட எந்த அற்புதத்தையும் காணும். இறை நேசர்னா என்ன, வானத்துல பறக்கணும், தண்ணியில நடக்கணும், இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உங்ககிட்ட எதையும் காணும். அதனால ஏற்கனவே 10 வருஷம் வீணா போச்சு, இன்னும் என் காலத்தை வீணாக்க விரும்பல, நான் என் ஊரு பக்கம் போய் சேரேன்னு சொன்னேன். நான் தின்னோனை விசிறி கேட்டாங்க, நீங்க அங்கேதான் கவனிக்க கேட்டாங்க, சகோதரனே உலகத்துல நான் 5 கேள்விகள் கேட்பேன், பதில் சொல்லுவா. நான் ஒரு 5 கேள்வி கேட்கிறேன், பதில் சொல்லுவா. ஒரு கேட்டாங்களா, இந்த 10 வருஷம் என் கூட இருந்தீல ஒரு நேர தொழுகையை விட்டதை நீ பார்த்திருக்கிறாயான்னு கேட்டாங்க. ஒரு நேர தொழுகையாவது நான் தொழாம இருந்ததை நீ பார்த்திருக்கியா? அவர் சொன்னாரு இல்ல. 2வது கேள்வி கேட்டாங்க, சரி ஒரு நேர தொழுகையாவது கலா செய்து பார்த்திருக்கிறாயா? இந்த 10 வருஷத்துல ஒரு நேர தொழுகையை கலா செய்து பார்த்திருக்கிறாயா? இப்ப நமக்கு அது நடக்கும். பதிலுக்கு தூங்கிட்டோம்னா என்ன செய்யறோம், அவதான் முடிஞ்சு போச்சு, அது அடுத்த நேரம் இருந்துதான் தொழுவோம். அப்ப என்ன செய்ய கேட்கிறாங்க, ஒரு நேர தொழுகையை கலாவாக தொழுகையை பார்த்திருக்கிறாயா? அவர் இல்லைன்னு சொன்னார். 3வது கேட்டாங்களா, சரிப்பா இமாம் ஜமாத்து முடிஞ்சு அந்த நேர தொழுகையை அதே நேரத்துல தனியா தொழுகை பார்த்திருக்கிறாயா? நம்ம வரும்போது இமாம் ஜமாத்து முடிஞ்சு நம்ம பள்ளியில வந்து தனியா தொழுகிறோம், இது மாதிரி தொழுகை பார்த்திருக்கிறாயா? இல்லையா, நான் பார்த்ததில்லை. 4வது கேள்வி கேட்டாங்களா, சரிப்பா என்னைக்காவது நம்ம முதல் ஸ்டெப்பை விட்டுட்டு அடுத்த ஸ்டெப்ல நின்று பார்த்திருக்கிறாயா? இதை ஒன்னொன்றுக்குமே நிறைய செய்தி இருக்கு. அது ஏற்கனவே கால பயானே ஜும்மா பயான் மாதிரி இன்னும் ஷார்ட்டா எவ்வளவு முடியுமோ அதான் பேசிக்கிட்டு இருக்கேன். வேணும் செய்றாங்க, நான் வந்து முதல் ஸ்டெப்பை விட்டுட்டு அடுத்த 2வது ஸ்டெப்ல நின்று பார்த்திருக்கிறாயா? ஏன்னா பெருமானார் சொல்லுவாங்க, முதல் ஸ்டெப்பினுடைய நன்மை இந்த மக்கள் விளங்கி கொண்டால் மக்கள் போட்டி போட்டு கொண்டு வருவார்கள், குழுக்கள் போட்டு தேர்ந்தெடுக்கும் நிலை ஏற்படும் சொல்லுவாங்க. கேட்கிறா, முதல் ஸ்டெப்பை விட்டு பார்த்திருக்கிறாய்? இல்லங்க பார்த்தேன். 5வது கேட்டாங்கன்னா, தக்பீர் தஹ்ரீமாவை விட்டு
அந்த தொழுகையில சேர்ந்ததுக்கு நீ பார்த்திருக்கிறாயா? தக்பீர் தஹ்ரீமானா என்ன? இமாம் அல்லாஹ் அக்பர் அப்படிங்கிற ரேயை முடிக்கும் போது அல்லாஹ் கட்டம், இதான் தக்பீர் தஹ்ரீமா. சில பேர் இமாம் ஒரு கூக்கு போறதுக்கு முன்னால ஜாயின் பண்ணிட்டா கூட தக்பீர் தஹ்ரீமான்னு சொல்றாங்க. நான் அறிஞர்களுக்கு அதிகமான கருத்து இதான். அவர் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு ரேயை சொல்லும்போது அல்லாஹ் கட்டி, இதான் தக்பீர் தஹ்ரீமா. இதுக்கு தனி சிறப்பா சொல்லுவாங்க. தக்பீர் தஹ்ரீமாவுடைய நன்மை மக்கள் விலகி கொண்டாங்கன்னா கொட்டி கொண்டு வருவார்கள். இதெல்லாம் ஹதீஸ் நபர் கேட்டாங்களா? தக்பீர் தஹ்ரீமா பார்த்திருக்கிறாயா? இல்ல. அப்பதான் சொன்னாங்க, ஒரு அமலை நிரந்தரமாக செய்தல் என்பது 1000 அற்புதங்களை விட சிறந்து என்பதாக சொன்னாங்க. 1000 அற்புதங்களை விட சிறந்து ஒரு அமலை நிரந்தரமாக செய்வது. ஏன்னா அந்த உலகத்தில் அற்புதங்கள் காமிக்கலாம், அற்புதங்கள் காமிச்சது அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஆனால் ஒரு அமலை நிரந்தரமாக செய்வது என்பது பெரிய அற்புதம். யோசிச்சு பாருங்களேன். இந்த விஷயத்தை நம்ம இடத்துல மிஸ் ஆயிக்கா இல்லையா? ஆனா என்ன சொல்றாங்க, 10 வருட இடத்திலே பணிபுரிந்தார். ஒரு தொழுகை நான் விடல, ஒரு தொழுகையை நான் கலாச்சியில, ஒரு தொழுகையுடைய ஜமாத்து விடல, சப்ப விடல, தக்பீர் தஹ்ரீமாவை விடவில்லை என்று சொன்னால் இதை விட என்ன அற்புதம் வேணும்னு கேட்டோட ஒரு மன்னிப்பு கேட்டா என்ன சொல்றாங்க? ஃபர்லாக இருந்தாலும் சரி, அந்த ஃபர்லை நிரந்தரமாக தொடர்ந்து செய்வதிலே தான் சிறப்பு இருக்கின்றோம். நம்முடைய முன்னோர்கள் ஃபர்லிலேயும் பேருதலாக இருந்தார்கள். நஃபிலான சுன்னத்தான காரியமாக இருந்தாலும் அதையும் அவர்கள் நிரந்தரமாக செய்தார்கள். அதனாலதான் அவர்கள் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றார். சஹாபாக்களை ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அல்லாஹ் அவரை பொருந்திக் கொண்டான், அவரு அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டான். அல்லாஹ் சொல்றா இல்லையா? அந்த அல்லாஹ்வுடைய அன்பு எப்படி அவருக்கு கிடைத்தது? பெருமானார் சொல்றாங்க இல்லையா, அந்த அமல்கள் குறைவாக இருந்தால் நிரந்தரமாக செய்தார். அந்த அமல்கள் நஃபிலாக இருந்தாலும் கூட, நஃபில் தானே சுன்னத்து தானே நினைக்கவில்லை, நஃபில் தானே சுன்னத்து தானே நினைக்கவில்லை, அதை ஒரு நிரந்தரமாக செய்தார்கள். அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றார்கள். ஹதீஸ்ல ஒரு செய்தி வருகிறது, புகாரி ஷரீஃபினுடைய 1178வது ஹதீஸ். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, அவுசாமி ஹலீலி பி ஸலாசி, என்னுடைய தோழர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 உபதேசங்கள் எனக்கு செய்தார்கள். அது பிறகு அவர் சொல்வாரே, லா அதுவு ஹுன்ன ஹத்தா அமுத், நான் மௌத்தாகிற வரைக்கும் அதை விடவில்லை, விட மாட்டேன் சொல்வார். எப்ப ரசூல் என்ன சொன்னாங்களோ அதுல இருந்து நான் இப்போது செய்து இதுவரைக்கும் செஞ்சுட்டு இருக்கேன், ஆனா மௌத்தாகிற வரைக்கும் அதை விட மாட்டேன் அவர் சொன்னார். சொல்லிவிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, பெருமானார் சொல்லுவாங்க, சௌமி சலாசத்தி ஐயாவிற்குள்ள ஷஹர், ஒவ்வொரு மாதமும் 3 நாட்கள் நோன்பு வச்சிருன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு மாதமும் 13, 14, 15 நோன்பு வச்சிருவா பெருமானார் சொன்னார். 2வது சொன்னாங்க சலாத்து லுஹா, லுஹாவுடைய தொழுகை என்பதாக. மற்றபடி போட தொழுகிறோமா இல்லையா, இந்த லுஹாவுடைய தொழுகையை தொழுகு என்பதாக. 3வது சொன்னாங்க நோம்பு நரா வித்திரி, வித்திரை தொழுது விட்டு தூங்கிடுவாக சொன்னாங்க. வித்திரை தொழுது தூங்கிடுவா. ஆனா வித்திரை கடைசியில தொழுவது சிறப்பிற்குரியது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யாருக்குன்னா தஹஜ்ஜத்தை விடாமல் தொழக்கூடிய வளமை இருக்குமானால் அவங்க தஹஜ்ஜத்தை தொழுது வித்திரை தொழுவது சிறப்பிற்குரியது. அப்ப நம்ம மாதிரி என்ன செய்யறோம் அப்படிங்கடா, நம்ம எந்திரிச்சா தொழுதுருவோம், தூங்கினாலும் தூங்குவோம் அப்படிங்கிற ஆள் என்ன செய்யணும், வித்திரு வாஜிப தொழுது தான் தூங்குறீங்க. ஏன்னா வித்திரு என்பது வாஜிப், அதை விட்டு விட்டால் எப்படி ஃபர்ல கலாச்சிடுவோம் அதே மாதிரி கலாச்சி. ஒரு நாள் ஒரு வித்திரு வாஜிப தொழுகல என்ன செய்யணும் அப்படின்னா, அடுத்த நாள் தான் நம்ம முடிக்கிறோம் அப்படின்னா ஃபஜ்ருடைய நேரத்திலேயோ அடுத்த லுஹருடைய நேரத்திலோ எப்போது இருந்தாலும் சரி அந்த வித்திரி ஃபர்து மாதிரி கலாச்சி, அது வித்திரு வாஜிப். அது அப்படின்னா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ தூங்குவதற்கு முன்னால் வித்திரு தொழுன்னு சொன்னாங்க. ஏன்னா தஹஜ்ஜத்தை விடாம தொழக்கூடிய வளம் இருந்தால் என்ன செய்யலாம், தஹஜ்ஜத்தோடு வித்திரு தொழுவலாம். இல்ல நம்ம என்ன செய்வோம், நம்முடைய பலகீனம், நம்ம எந்திரிச்சாலே திருப்பா தூங்கினாலும் தூங்கினா என்ன செய்யணும், வித்திரை தொழுது விட்டு தான் தூங்கும். எனக்கு சொன்னாங்க, நீ தூங்குவதற்கு முன்னால் வித்திரையை தொழுது விடுவாங்க. என்ன சொல்றாரு, அதுவும் நகத்தாம், நான் மூத்தாகிற வரைக்கும் அதை விடமாட்டேன். சஹாபாக்கள் அப்படி இருந்தார். அதாவது தும்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார், முஸ்லிம் ஷரீஃபினுடைய 728வது ஹதீஸ். உம்மு ஹபீபா சொல்றாங்க, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு முஸ்லிமான ஆணோ பெண்ணோ ஒவ்வொரு நாளும் 12 ரக்காத்துகள் கைரர் ஃபரீதத்தி தத்தவ்வான், ஃபர்ல் இல்லாமல் உபரியாக 12 ரக்காத் யார் தொழுகிறார்களோ, இல்லா பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னah, அவருக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை கட்டுவதாக பெருமானார் சொன்னார்கள். அது என்ன 12 ரக்காத்? ஃபஜ்ருக்கு முன்னால 2,
லோஹருக்கு முன்னால 4 6 ஆயிடுச்சு, லோஹருக்கு பின்னால 2 8 ஆயிடுச்சு, மகரிபுக்கு பின்னால 2 10, இஷாவுக்கு பின்னால 2 12. இந்த யார் இந்த 12 ரக்காத்துகளை இந்த சுன்னத்தான தொழுகையை உபரியான தொழுகையை தொழுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை ஒரு வீட்டை கட்டுவதாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் என்ற ஹதீஸை ஹஜ்ரத் உம்மு ஹபீபா அவங்க அறிவித்ததற்கு பிறகு அவங்க என்ன சொன்னாங்க, ஃபமா பரியுத்து உஸல்லீன ஃபமா பரியுத்து உஸல்லி ஹுன்னபா, அதுக்கு பிறகு அந்த தொழுகையை நான் என்ன செய்ய விடவே இல்லை என்பதாக சொன்னார். அதை நான் நிரந்தரமாக செய்து வருகிறேன்னு சொன்னார். எப்ப பெருமானார் சொன்னாங்களோ கூட கேட்டேனோ அதுக்கு பிறகு நான் அதை நிரந்தரமாக செய்து வருகிறேன், நான் அதை விடவில்லை என்பதாக சொல்றான். அதுதான் நிரந்தரம் என்பது. அந்த ஹதீஸை அறிவிக்கிறவங்க அடுத்து அந்த ஹதீஸை அறிவிக்கிறான், அறிவிக்கிறான், அம்ருங்கிறவங்க அறிவிக்கிறான். அவங்க சொல்றாங்க, இந்த ஹதீஸை நான் எப்போது செவிமடுத்தேனோ அதிலிருந்து நான் என்ன செய்ய, அவர் அதே வார்த்தையை சொல்லார், அதுக்கு பிறகு நான் இன்றும் அந்த தொகையை நான் விட்டதை நிரந்தரமாக செய்து வருகிறேன் பாபா சொல்றார். அந்த ஹதீஸை அடுத்து அறிவிக்கிறார், ரோமாங்கிறவர் அறிவிக்கிறார். அவர் சொல்றாரு, எப்போ இந்த ஹதீஸனுடைய காதுக்கு வந்ததோ, எப்போது இந்த ஹதீஸை நான் கேட்டேனோ அவரும் அந்த வார்த்தையை கூறுகிறார், நான் அதுக்கு பிறகு நான் விட்டதே இல்லை, நான் நிரந்தரமாக செய்து வருகிறதாக சொன்னார். அதனால சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால், நாம் எந்த அமலை செய்தாலும் கூட அந்த அமல் சிறியதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி, ஃபர்தாக இருந்தாலும் சரி, சுன்னத்தாக இருந்தாலும் நஃபிலாக இருந்தாலும் அதை நாம் நிரந்தரமாக செய்யும் நேரத்திலே தான் அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுக் கொள்ள முடிகிறது. கேட்டதை கடைபிடிக்க அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி நஷ்ஹது லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக. ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.